எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும்ன்றான். எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கணும் தெரியுமா? இப்போ விஜய் இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார். வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும், இல்லன்னா மக்கள் மறந்துடுவாங்க. தலைவர் 80 பேரு, நடிகர் 80 பேர். நீ சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆர் பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீங்களா? அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைது வைக்க விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொன்ன அதுல நான் குறை சொல்லல. எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயாவா? ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஒரு 25% நல்லது பண்ணிருக்கணும், ஏழைகளை காப்பாற்றி இருக்கணும். அவ்வளவு சேர்த்தாரு, அவ்வளவு அள்ளி கொடுத்தாரு. மிஞ்சி இருந்ததை யாருகிட்ட கொடுத்தாரு? அந்த ராமாவரம் தோட்டம் காதுகாலவரோ வாய் பேசாதவருக்கு, அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தாரு. ஒரு காசு எடுத்துட்டு எம்ஜிஆரை போல வா, இல்லன்னா வராத போ. நீ 50 லட்சம் வாங்கினா 20 லட்சம் ஏழைக்கு செலவு. ஆனா அந்த 20 லட்சம் திரும்பி உனக்கு வரும். அந்த ஏழை கொடுப்பான், உன் படம் பார்ப்பான். இவன் எந்த ஹீரோக்கு தெரியல. அது கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல. அத கொஞ்சம் ஏழை கொடுத்தேன்னு வச்சுங்க, அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க. உன் வசூல் ஏறும். இன்னைக்கு 200 கோடி 300 கோடி வாங்குறவங்க எல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? ஆனா கொடுத்தது குறைவு.